தமிழக அரசியல்ல இது உண்மையாவே ஒரு அணுகுண்டு தான். அந்த ஆடியோல பேசுறது நிஜமாவே ராசாதானா இல்ல இது 2026ஓட நவீன தொழில்நுட்பம் செஞ்ச வேலையா? தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுகவோட அஸ்திவாரத்தையே ஆற்ற அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்கிற அந்த 2 ஆடியோக்கள் எதை பத்தி பேசுது? அதுல இருக்கிற ரகசியங்கள் என்ன? இப்போ இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஹாட் டாபிக். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இத மேடைதோறும் முழங்குறாரு, இன்னொரு பக்கம் இது ஜோடிக்கப்பட்டதுன்னு திமுக தரப்பு கொதிக்குது. ஆனா அந்த ஆடியோல இருக்கிற விஷயங்கள் சாதாரணமானதில்ல. சிறைவாசம், வாரிசு அரசியல், ஜாதி கணக்குன்னு மொத்தத்தையும் புட்டு புட்டு வைக்குது அந்த குரல். சரி, இப்போ உண்மை என்ன? அந்த ஆடியோல அப்படி என்னதான் இருக்கு? விரிவா பாப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ உச்சக்கட்டத்துல இருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், அப்புறம் சசிகலா ராமதாஸ் கூட்டணின்னு ஒரு 5 முனை போட்டி நிலவுது. இதுல ஒருத்தர் விமர்சிக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனா திமுகவோட கொள்கை முகம்னு சொல்லப்படுற ராசா அவரோட சொந்த கட்சி தலைமையை விமர்சிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு. இந்த ஆடியோவை வெளியிட்டது பிரபல யூடியூபர் மாரிதாஸ். 2 தனித்தனி ஆடியோ கிளிப்புகள் வெளியாகி இருக்கு. இதுல முதல் ஆடியோல ராசா தான் சிறையில இருந்தப்ப கட்சி தன்னை எப்படி நடத்துச்சுங்கிற ஆதங்கத்தை கொற்ற மாதிரி இருக்கு. இது உண்மையா இருந்தா அது திமுகவுக்குள்ள பெரிய சலசலப்பை உருவாக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல. அந்த முதல் ஆடியோவில் வர்ற குரல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் கைதாகி சிறையில் இருந்தபோது திமுகவிலிருந்து ஒரு எம்பி எம்எல்ஏ கூட வந்து பார்க்கவில்லை. ஆனா நான் உள்ள போய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வர்றாங்க. அவங்க வந்த உடனே எல்லா மந்திரிகளும் படையெடுத்து வந்து பார்க்கறாங்க. ஆனா அந்த 2 மாசம் என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த குரல் கேக்குது. அது மட்டும் இல்லாம அழகிரி ஒரு முறை வந்து என்கிட்ட பேசினாருன்னு ஒரு பகீர் தகவலையும் அந்த குரல் சொல்லுது. கலைஞர் டிவிக்கு பணம் வாங்கி கொடுத்தது ஸ்டாலின் தானாமே, அப்புறம் எதுக்கு நீயும் கனிமொழியும் ஜெயில இருக்கீங்க, அப்ரூவர் ஆகிட வேண்டியது தானேன்னு அழகிரி கேட்டாருன்னு அந்த ஆடியோவுல பதிவாகி இருக்கு. இது அரசியல் வட்டாரத்துல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆடியோக்கள் பரவுற வேகம் பார்த்தா இது தேர்தலோட முடிவையே மாத்திடுமோன்னு பலரும் யோசிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமான குரல் தானா இல்ல தேர்தலுக்காக பரப்பப்படுற வதந்தியா? உங்களோட கருத்தை மறக்காம யோசிச்சு வைங்க. சரி, இப்போ இதோட பின்னணிய பாப்போம். ராசா அப்படிங்கிற ஆளுமை திமுகவுக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். 2G வழக்கின் போது ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை உற்று பார்த்தது. அந்த நேரத்துல அவர் சிறை சென்றது தமிழக அரசியல்ல ஒரு மைல்கல். அந்த சிறைவாச காலத்துல நடந்ததா சொல்லப்படுற இந்த உரையாடல் இப்போ பல வருஷம் கழிச்சு ஏன் வெளியே வருதுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. இதுதான் இப்போ இருக்கிற ட்விஸ்ட். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இந்த ஆடியோ இப்போதைய அரசியல் சூழல்ல திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. ராசா ஒரு தேர்ந்த வழக்கறிஞர். 2G வழக்குல அவரே வாதாடி ஜெயிச்சு வந்தவர். அப்படிப்பட்டவர் இவ்வளவு வெளிப்படையா, அதுவும் ஒரு தனிப்பட்ட உரையாடல்ல பேசுவாரான்னு ஒரு தரப்பு கேட்குறாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது எதுவுமே சாத்தியம்தான். இந்த ஆடியோவில் இருக்கிற 2வது பகுதி இன்னும் ஆபத்தானது. அதுல திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினோட தலைமை பண்பு பத்தியும் அவரோட அறிவுத்திறன் பத்தியும் ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் இருக்கு. ஸ்டாலினுக்கு பெரிய மூளையா, டெல்லி போய் இங்கிலீஷ்ல பேசி தள்ளிடுவாரா அப்படின்னு அந்த குரல் கேட்கறது தான் இப்போ திமுக தொண்டர்களை கொதிக்க வச்சிருக்கு. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இத பத்தி சிலரோட கருத்து என்னன்னா, இது ஏதோ ஒரு பழைய உரையாடல் இப்போ எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மாரிதாஸ் வெளியிட்ட இந்த ஆடியோவில் இருக்கிற தெளிவு அது நவீன AI தொழில்நுட்பத்தால உருவாக்கப்பட்ட டியூப் ஆடியோவா இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் கிளப்பியிருக்கு. ஏன்னா 2026ல வாய்ஸ் குளோனிங் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஒருத்தரோட குரலை அப்படியே அச்சசலா கொண்டு வர்றதுக்கு இப்போ பல சாஃப்ட்வேர்கள் இருக்கு. ஆனா அந்த குரல்ல இருக்கிற உணர்ச்சிகள், அந்த மாடுலேஷன், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ராசாவோட குரல் மாதிரியே இருக்குன்னு அதிமுக தரப்பு சொல்லிட்டு வராங்க. பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா, தமிழக அரசியல்ல ஆடியோ சர்ச்சைகள் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி PTR பழனிவேல் தியாகராஜன் பேசினதா ஒரு ஆடியோ வெளியாகி பெரிய புயலை கிளப்புச்சு. அப்போ அந்த ஆடியோ ஜோடிக்கப்பட்டதுன்னு திமுக சொன்னாலும் PTRோட இலாக்கா மாற்றப்பட்டது. இப்போ அதே மாதிரி ஒரு சிக்கல்ல ராசா மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராசா ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர்னு அவரோட ஆதரவாளர்கள் நம்புறாங்க. அவர் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தவர்.
கலைஞருக்கு அப்புறம் கட்சி ஸ்டாலின் கைக்கு போறத அவர் விரும்பலையோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த ஆடியோ உருவாக்குது. இதனால தான் இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரியா மாறுது. இந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ராசா எழுத போறதா சொல்லப்படுற புத்தகம். அந்த குரல் சொல்லுது, என்னோட புத்தகம் வெளியாக போகுது, அதுல பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரம் எல்லார பத்தியும் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் வெளியாகும் வர நான் அடக்கி வாசிப்பேன் அப்படின்னு. இது நிஜமா இருந்தா அது இந்திய அரசியல்லையே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். ஏன்னா 2G காலத்துல டெல்லியில என்ன நடந்துச்சு, யாரை கைவிட்டாங்க அப்படிங்கிற உண்மைகள் அந்த புத்தகத்துல இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த புத்தகம் ஒரு ஸ்தாபனம் மாதிரி செயல்படும்னு அந்த ஆடியோவில் சொல்லப்படுறது ராசாவோட தனிப்பட்ட லட்சியத்தை காட்டுற மாதிரி இருக்கு. அடுத்ததா அந்த ஆடியோவில் ஜாதி ரீதியான சில கருத்துக்கள் வருது. இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. வட மாவட்டங்களில் வன்னியர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, கவுண்டர்கள் யாராவது என்னை ஒரு எஸ்சி ஆளாக பார்க்குறாங்களா, நான் ஜாதியை தாண்டி வளர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. இதில் ஒரு பக்கம் பெருமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து பார்க்குற மாதிரியான ஒரு டோன் இருக்கிறதா விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ராசா எப்போதுமே சமூக நீதி பற்றியும் ஜாதி ஒழிப்பு பற்றியும் பேசுகிறவர். அப்படிப்பட்டவர் இப்படி பேசுவாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, வட மாவட்ட வாக்கு வங்கியை சிதைக்கவே இப்படி ஒரு ஆடியோ திட்டமிட்டு பரப்பப்படுதுன்னு சொல்றாங்க. இதன் பின்னணி என்னன்னு ஆழமா பார்த்தா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்கள் ஒரு முக்கியமான போர்க்களம். அங்க வன்னியர் மற்றும் கவுண்டர் சமூக வாக்குகள் யாரை தீர்மானிக்குதோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த பகுதியில் ராசாவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அதை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க செஞ்ச வேலையா இது இருக்கலாம்னு ஒரு தரப்பு வாதிடுது. ஆனா ஆடியோவில் பேசுற அந்த நபர் ஸ்டாலின் பத்தி ரொம்பவே தப்பா பேசுறது தான் திமுக தலைமைக்கு பெரிய தலைவலியா இருக்கு. தலைவர், அதாவது ஸ்டாலின், அவங்க கிட்ட ஒரு கைதி மாதிரி இருக்காரு, கட்சியை அவர் கைப்பற்றிட்டாரு அப்படின்னு சொல்றது திமுகவுக்குள்ள இருக்கிற அதிகார போட்டியை காட்டுறதா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இந்த நேரத்துல ஊடகவியலாளர் நெல்சன் சேவியர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, ராசா ஒரு தகத்தாய சூரியனா 2G வழக்கிலிருந்து வெளியே வந்தவர். அவரை வீழ்த்த முடியாதவங்க இப்போ இப்படி ஒரு போலி ஆடியோவை வச்சு அவரை சிதைக்க பார்க்கறாங்கன்னு சொல்றாரு. 2021 தேர்தல்லையும் இதே மாதிரி ஒரு சர்ச்சையை கலப்புனாங்க, அது பலிக்கல. இப்போ 2026லையும் அதே மாதிரி ஒரு முயற்சியை எடுக்கிறாங்கன்னு அவர் பதிவிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த ஆடியோவில் இருக்கிற தகவல்கள் ரொம்ப துல்லியமா இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஆள் பேச முடியாத அளவுக்கு சில உள் விவகாரங்கள் அதுல இருக்கு. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய குழப்பமே. சரி, இப்போ டெக்னிக்கல் சைட்ல இருந்து பார்ப்போம். 2026ல ஒரு ஆடியோ ஒரிஜினலா இல்ல டூப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. டீப் ஃபேக் ஆடியோக்கள்ல மூச்சு விடுற சத்தம் முதற்கொண்டு அப்படியே கொண்டு வர முடியும். ஆனா இந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதுல பேசுற ஸ்லாங் மற்றும் வார்த்தை பிரயோகங்கள் அப்படியே ராசா பேசுற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது ராசா யாரோ ஒரு நெருக்கமான நண்பர்கிட்ட பேசுனது லீக் ஆகி இருக்குமா? அப்படி இருந்தா அந்த நண்பர் யாரு? அவர் ஏன் இப்போ இதை வெளியிடணும்? ஒருவேளை திமுகவுக்குள்ளேயே அவருக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்களா? இப்படி பல கேள்விகள் வரிசையா நிக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி பிரச்சாரத்துல இந்த ஆடியோவை பத்தி ரொம்ப விளக்கமா பேசினாரு. திமுகவுக்குள்ளேயே ஒருத்தர் நம்பல, ஸ்டாலின் பத்தி அவங்க கட்சி துணை பொதுச் செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு பாருங்கன்னு மக்கள் கிட்ட கேக்குறாரு. இது தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அதிமுக நம்புது. அதே நேரத்துல திமுக தரப்பு இதுக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா பெரிய விளக்கம் எதுவும் கொடுக்கல. ஆனா ராசா இத பத்தி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாரான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, இந்த ஆடியோ விவகாரத்தை திமுக ஒரு ஐடி விங் சதியா மட்டும் பாக்குது. நாம இப்போ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியல்ல எதுவும் நிலையானது இல்ல. நேத்து நண்பனா இருந்தவங்க இன்னைக்கு எதிரியா மாறலாம். இந்த ஆடியோவில் கனிமொழி பத்தி சொன்ன விஷயங்கள் திமுகவோட வாரிசு அரசியலுக்குள்ள இருக்கிற விரிசலை வெளிப்படுத்துது. ஸ்டாலின் கனிமொழியை நம்ப மாட்டாரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. ஏற்கனவே அழகிரி கட்சிக்கு வெளியே இருக்காரு. இப்போ கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் நடுவுல விரிசல் இருக்குன்னு இந்த ஆடியோ மூலமா ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்களா? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான அரசியல் சதுரங்கம்.
ஆனா கனிமொழியும் ஸ்டாலினும் இப்போ தேர்தல்ல ஒன்னாதான் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த ஆடியோவில் இருக்கிற 2வது வீடியோல உங்கள் கோரிக்கை நியாயமானது, தோற்கடித்தவனை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. இது யாரை தோற்கடிக்க சொல்றாங்க? திமுகவுக்குள்ளேயே ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை தோற்கடிக்க சொல்லுதா, இல்ல இது பொதுவா வாக்காளர்கள் கிட்ட பேசுறதா? இதுல இருக்கிற மர்மங்கள் இன்னும் விலகல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ஆடியோ தமிழக அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இதோட உண்மைத்தன்மை நிரூபிக்கப்படுற வரைக்கும் இது ஒரு கரும்புள்ளியா திமுக மேல இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ரொம்ப விவரமானவங்க. அவங்களுக்கு எது நிஜம் எது பொய்ன்னு பிரிக்க தெரியும். முடிவா பார்த்தா ராசா இந்த ஆடியோ சர்ச்சை பத்தி மௌனம் கலைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவர் இதுக்கு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். 2026 தேர்தல் களம் வெறும் வாக்குறுதிகளோட மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஆடியோ வீடியோ யுத்தங்களோட தான் நடக்குது. தொழில்நுட்பம் வளர வளர ஜனநாயகத்துல உண்மையை நிலைநாட்டுறது ஒரு பெரிய சவாலா மாறிட்டு இருக்கு. இந்த ஆடியோ நிஜமா இல்ல டூப்பாங்கிறத விட இது யாரோட லாபத்துக்காக இப்போ வெளியே வந்திருக்குங்கிறது தான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல்ல நடக்கிற இந்த சதுரங்க வேட்டையில கடைசியில ஜெயிக்க போறது மக்களோட தீர்ப்பு மட்டும்தான். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.